அன்புமிக்க சான்றோர் பெருமக்களே, தமிழ் அறிஞர்களே, இந்த இனிய ஆண்டு விழாவினை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கூடிய அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும், தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கூடிய அன்பு சகோதரர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அருமை சகோதரர் தமிழரசு உள்ளிட்ட அனைத்து பெருமக்களையும் போற்றி வணங்கி, பொதுவாக இந்த பரந்த உலகத்தில் பல கோடி மக்கள் பிறக்கிறார்கள். எதற்காக பிறந்தோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து தன் வீடு தன் பெண்டு பிள்ளை என்று ஒரு குறுகிய வட்டத்திலேயே அவருடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த பரந்த உலகத்தில் பல நாடுகள் இருக்கிறது. அத்தனை நாடுகளிலேயும் சுற்றுப்பயணம் செய்த ஒரு பேரறிஞன் உலகத்தையே 2 முறை வலம் வந்திருக்கிறான். அவன் சொல்லியிருக்கிறான் ஒரு பேட்டியில், உலகமே என்னுடைய வீடு என்று நான் கருதினால் அதிலே இந்த பாரத தேசம், இந்திய திருநாடு என்னுடைய பூஜை அறை, என்னுடைய தியான அறை என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒப்பற்ற ஒரு நாடாக திகழ்வது நம்முடைய இந்திய தேசம். அதிலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே தமிழ் அறிஞர்கள் மட்டுமல்ல, பல சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையாளர்கள், இவர்களை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், அவர்கள் தன் குடும்பம் தனக்காக வாழவில்லை, சமுதாயத்திற்காக வாழ்ந்தவர்கள். அதே மாதிரி விடுதலைக்காக பாடுபட்ட எத்தனையோ பெரியோர்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு சொல், சிறு சொல், குரு சொல்லுக்கு இணங்கினீர்களானால் சமய கோடான கோடி அரிய உண்மைகளை, சாதாரண உண்மை இல்லை, அரிய உண்மைகளை யாரும் சொல்லாமலேயே, படிக்காமலேயே தானாக அறியக்கூடிய வல்லமை ஏற்படும். எப்போ? கற்றறிந்த அறிஞர், அருளாளர், சித்தர், குரு என்று, சர்க்குரு என்று யாரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்படிப்பட்ட மெத்த படித்த, பண்புள்ள, எல்லா அறச்செயல்களிலும் ஈடுபடக்கூடிய ஒப்பற்றவர்களை நாம் அணுகினால், அவர்களை பின்தொடர்ந்தால் உங்களுக்கே அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கிறது. வேதத்தினுடைய உச்சக்கட்ட உண்மை, நீ என்ன நினைத்து கொண்டே இருக்கிறாய், இது மறந்துடக்கூடாது. நீ என்ன நினைத்து கொண்டே இருக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் அபரிமிதமான ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை நம்ம கொஞ்சம் தான் செலவு பண்ணுறோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, சமுதாயத்தில் சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், இவர்களெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தன்னுடைய ஆற்றலை அறிந்து உணர்ந்து அதை விரிவுபடுத்துகிறார்கள், அதை செம்மைப்படுத்துகிறார்கள், மற்றவர்களுக்கு வழங்குகிறார்கள், தானும் உயர்கிறார்கள். நம்முடைய அன்பு சகோதரர் கோவிந்தராஜன் அவர்கள் வயதிலே இளையவராக இருந்தாலும் நல்ல பண்புள்ளவர், எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம், யாரையுமே குறை சொல்ல மாட்டாருங்க. இது நான் எல்லாத்துக்கிட்டையும் அந்த பண்பு இருக்குது. அப்படி இருந்தால்தான் அப்படி சபைக்கு வர முடியும். பொதுவாக சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னன்னா என் வீடு உண்டு, என்னுடைய ஆஃபீஸு, நான் உண்டு, என்னுடைய வியாபாரம் உண்டு, இதுதான் பெருமையாக பேசிக்கிறான். அந்த தெருவில் அந்த தெருவிலே அவரை தெரியல, அக்கம் பக்கத்திலே தெரியல. இது என்ன வாழ்க்கை? ஒரு மரத்துக்கு கீழே எறும்பு இருக்குது, வண்டெல்லாம் இருக்குது. அந்த எறும்பு இன்னொரு மரம் ஒரு 10 அடி 20 அடிக்கு அந்த மரத்துக்கிட்ட இது போக முடியுமா? தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இங்கே தான் முடிஞ்சிடுது. இதை நாம் பார்க்குறோமே, சிந்திக்கிறோமே. நம்முடைய ஆயுள் என்ன நினைக்கிறீங்க? 500 1000 வருஷம் நினைக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ எனக்கு சுமாராக சொல்கிறேன், ஒரு 75 ஆண்டுகள் என்று சொன்னால் சமுதாயத்தில் சில பேர் உடனே குனிகிறான். எதுக்கு? என்ன ஆசீர்வாதம்? அப்படியெல்லாம் இல்லைப்பா, உன்னாலையும் முடியும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றுன யமன், கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. நமக்கு இத்தனைக்கு என்ன ஆதாரம்? உடம்புனா என்னான்னு தெரியும், மனம்னா என்னான்னு தெரியும், உயிர்னா என்னான்னு தெரியும், ஆன்மானா என்னான்னு தெரியும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? நேற்றைய தினம் நமது அன்பிற்குரிய டாக்டர் பாரியினை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதில் கலந்துரையாடல் செய்கின்ற பொழுது சில முக்கியமான செய்திகளை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரிந்தது செய்தியாக இருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். அதனால் நம்முடைய ஆற்றலை எல்லாம் இன்னும் வெகுவாக நாம் கொண்டு செல்ல வேண்டும்.
சமுதாயத்திற்காக பாடுபட வேண்டும். அது சொல்கிறார் ஒரு அறிஞர், பசுவினுடைய பால் இருக்கிறது, அது முழுமையாக கன்றுக்கு போய் சேருவதில்லை. விளைச்சல் பூமி இருக்கிறது, நெற்கதிர்கள் முழுவதும் அந்த பூமிக்கு சொந்தம் இல்லை. குளத்திலே உள்ள தாமரை அல்லது நீர் முழுவதும் குளத்திற்கு சொந்தம் இல்லை. கனிகள் முழுவதும் கணத்திற்கு சொந்தம் இல்லை. ஏன் மனிதா, நீ இந்த சமுதாயத்திற்கு பாடுபட வேண்டாமா? உன்னுடைய செல்வம், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய அன்பு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே இருக்க வேண்டுமா என்றெல்லாம் சொல்லி உற்சாகப்படுத்துகிறார்கள் உலக மாந்தர்களை, மனிதர்களை என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆண்டு விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்த அத்தனை உழைப்பையும் வழங்கிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு, அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று பல்லாண்டு பல கோடி ஆண்டுகள் உலக உயிர்களெல்லாம் வாழ வேண்டும். இந்த அகில இந்திய தமிழ்ச் சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி இந்த அமைப்பை சார்ந்த அத்துணை பெருமக்களும் இணைந்து சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் என்றால், அமைச்சர் அவர்கள் சென்னையிலே சில பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு, சட்டசபையெல்லாம் பார்த்து முடித்துவிட்டு, உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இயற்கை எய்திவிட்டார்கள். அங்கே எல்லாம் செல்லக்கூடிய சில பணிகள் எல்லாம் இருந்ததால் நம்முடைய தலைவரிடத்திலே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதை அவர்கள் மூலமாக தெரியப்படுத்துவார்கள். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சிறப்பாக குறிப்பிடத்தக்க நல்ல உள்ளம் படைத்தவர்கள். அதனால் இதோட நிறைவு செய்கிறேன். நான் வேறு சில செய்தி அப்புறமா பேசலான்னு நினச்சேன், உடனே கூப்பிட்டோன்னே நான் ரொம்ப சுருக்க வேண்டியதாக இருக்கேன். இதோட சொல்லி முடிக்கிறேன். நல்ல எண்ணத்துக்கு எவ்வளோ வேல்யூன்னு சொல்ல வரேன். நல்ல எண்ணம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது வேற. நல்ல எண்ணமே மூளையையும் இருதயத்தையும் குளிர வைக்கும். நல்ல எண்ணமே குடும்பத்தை மேம்படுத்தும். நல்ல எண்ணமே நல்ல நட்பை வளர்க்கும். நல்ல எண்ணமே நாட்டை மேம்படுத்தும். நல்ல எண்ணமே உலக நாடுகளை ஒற்றுமைப்படுத்தி ஒரு உயர்ந்த ஒரு நிலையிலே இந்த மனித குலத்தை ஒப்பற்ற நிலைக்கு கொண்டு செல்லும். நல்ல எண்ணமே சர்க்குரு. முடிவாக இவ்வளவும் சொல்லிதான், நல்ல எண்ணமே இறைவன், நல்ல எண்ணமே இயற்கை. திருமூலர் ஒன்று சொல்லியிருக்கார், என்னன்னா இறைவன் யார் என்று சொன்னால், இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, காடு மேடு மலை கடல் இத்தனையும் சேர்ந்ததுதான் இறைவனுடைய திருமேனி. அப்போ நாம் ஒரு வட்டத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்கள், எல்லாம் ஒன்றில் தான் முடியுது. சூரியனுக்கு இணையாக ஒன்றை காட்ட முடியுமா? இந்த உலகத்தில் இதுதான் சூரியன், இதற்கு நிகராக ஒன்றை காட்ட முடியுமா? அதே போலதான் இயற்கை என்று சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் செயலாளர் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார். இல்லை, அவர் ஐயா யோசிக்கிறதுக்குள்ளேயே நான் பேச வச்சுட்டோம். ஐயா நீங்கள் முதன்மையாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கூப்பிட்டோம். நல்லதுங்க, நன்றிங்க. இப்பொழுது பரதநாட்டியம் ஆடிய மாணவி மற்றும் அவர் தாயார் மேடைக்கு வருமாறு அன்பு அளிக்கிறோம். அவர்களுக்கு மேலாள் மாவட்ட நீதிபதி விடியல் குகன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவருக்கு சிறப்பிக்கவர்.